இல்லஸ்ட்ரேஷன் போலாமா? போலாம். ஓகே. So first question, illustration 1. ABC Limited is evaluating the purchase of a new machinery with a depreciation base of 1 lakh. Expected economic life எவ்வளவு சொல்லிருக்காங்க? 4 years சொல்லிருக்காங்க. And changes in earnings before interest, before tax and depreciation வந்து 45,000 அவனே கொடுத்துட்டான். In year 1 30,000 வந்து inflow வருது, அப்புறம் 25,000, அப்புறமா 35,000. Okay. Assuming straight line depreciation 20% tax, you are required to compute the relevant cash flow. So first, எவ்வளவு கொடுத்திருக்கான் purchase cost of machinery with a depreciation base of 1 lakh. Expected economic life 4. Changes in earnings before tax and depreciation 45,000. Okay. Changes before tax and depreciation EBIT சொல்றாங்க. EBIT தான், பட் இங்க இன்ட்ரெஸ்ட் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபிக்ஸட் காஸ்ட் எடுக்க மாட்டோம், ஃபினான்ஷியல் காஸ்ட் எடுக்க மாட்டோம் இல்லையா? சோ இன்ட்ரெஸ்ட் மொத்தமாவே இக்னோர் பண்ணிட்டு வெறும் டெப்ரிசியேஷன் டாக்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். சரியா? சரிங்க. ஓகே. சோ எப்பவும் போல முதல்ல earnings before interest and tax போட்டுக்கிட்டு நமக்கு தெரியும் டெப்ரிசியேஷன் வந்து ஒரு நான் கேஷ் இல்லையா? சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி, ஏன்னா நம்ம டாக்ஸ் எது மேல கட்டுவோம்? நெட் ப்ராஃபிட்ல தான் டாக்ஸ் கட்டுவோம். நெட் ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும்? earnings minus depreciation la tax கட்டுவோம். So tax purpose-காக initially what we will be doing, we will be reducing the depreciation. So startingல depreciation minus பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? earnings before tax கிடைக்கும். இதுல இருந்து tax minus பண்ணோம்னா earnings after tax கிடைக்கும். இப்போ இது கூட will be adding back the depreciation that we initially minused. ஓகேவா? அதை add back பண்ணோம்னா நமக்கு net cash flow கிடைச்சிடும். சிம்பிளா அவ்வளவுதான். So இந்த depreciation எப்படி கால்குலேட் பண்ணும்ன்றது நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் தான். இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்றேன். 1 lakh வந்து நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் அசெட், அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் 4 பண்ணோம்னா we'll get 25,000. So with this section A is over. Next section B, capital budgeting techniques. என்ன இருக்கு? So in order to maximize the return the shareholder of a company, it is important that best or most profitable investment project is selected. Obviously எல்லா இன்வெஸ்டருக்கும் அதுதான் ஒரு ஆசையா இருக்கும். நம்ம செலக்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல பெஸ்ட் ரிசல்ட் வரணும், நிறைய ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறது. So result of making a bad long term investment decision can be devastating in both financial as well as strategic terms. Proper care is required for investment project selection and evaluation. Now there are a number of techniques available for appraisal of the investment and can be classified as என்னெல்லாம் சொல்லிருக்கான். So what are the capital budgeting techniques? ரெண்டா பிரிச்சுக்கலாம். ட்ரெடிஷனல், இன்னொன்னு டைம் அட்ஜஸ்டட் ஆர் டிஸ்கவுண்டட். ட்ரெடிஷனலா ரெண்டு மெத்தட் தான் இருக்கு. ஒன்னு வந்து பைபேக், இன்னொன்னு அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சரியா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்டட். டிஸ்கவுண்டட்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல என்ன பார்த்தோம்? நெட் பிரசன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? அதே ஒரு டைப். ஸோ நெட் பிரசன்ட் வேல்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் புதுசு, IRR நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். தென் டிஸ்கவுண்டட் கேஷ்பேக், அதாவது இந்த பேபேக் பீரியட் மெத்தட் இருக்கு இல்லையா? இது வந்து இட் லேக்ஸ் சம்திங் கால்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணி இக்னோர் பண்ணதுனால இது ரியல் லைஃப்ல அப்ளிகபிளா இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இதுல சொல்ற பீரியடுக்கும் உண்மையாவே நமக்கு கிடைக்க போற பீரியடுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. ஸோ அந்த டிமெரிட்டை ஓவர் கம் பண்ண மெத்தட் தான் என்னது? டிஸ்கவுண்டட் கேஷ் பேபேக் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இட் இஸ் சம்வாட் ரிலேட்டட் டு IRR. ஓகே, நவ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பேபேக் பீரியட் மெத்தட். ஓகேவா? இல்ல என்ன சொல்றோம்? டைம் ரிக்வயர்ட் டு ரெக்கவர் தி இனிஷியல் கேஷ் ஃப்ளோ. ஓகேவா? சோ நான் ஒரு காசு போடுறேன்னா அது எத்தனை வருஷத்துல அந்த காசு என்னால எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பேபேக் பீரியட். சோ அது எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எவ்வளவு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் கால்குலேட்டிங் பேபேக் பீரியட் டிட்டர்மைன் தி டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட். நான் எவ்வளவு வந்து நான் போட்டிருக்கேன் காசு. நெக்ஸ்ட் கால்குலேட்டிங் வந்து எஸ்டிமேட்டிங் தி ஆனுவல் எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் டாக்ஸ் கேஷ் ஃப்ளோ. சோ ஒரு வருஷமும் டாக்ஸ்க்கு அப்புறமா எனக்கு எவ்வளவு கேஷ் ஃப்ளோ வருது அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆஃப்டர் டாக்ஸ் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னது?
நம்ம இப்போ படிச்சோம் இல்லையா, அதேதான். இப்போ என்ன படிச்சோம், ஒரு குட்டி ரீகேப். ஸோ ஹவ் வில் பி கால்குலேட்டிங் தட்? ஃபர்ஸ்ட் EBIT எடுத்துப்போம். EBITல இருந்து டாக்ஸ் பர்பஸ்க்கு ஒரு ப்ராஃபிட் வேணும், அந்த ப்ராஃபிட் மேல தான் டாக்ஸ் கட்டுவோம். ஸோ அதுக்காக டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோம்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் என்ன பண்ணுவோம், இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் மேல டாக்ஸ் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுவோம். பண்ணி மைனஸ் பண்ணோம்னா we will get earnings after tax. ஸோ இந்த earnings after taxல இருந்து திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க மைனஸ் பண்ணேன் இல்லையா, அந்த டெப்ரிசியேஷனை இந்த இடத்துல ஆட் பேக் பண்ணுவேன். ஸோ லெஸ் டெப்ரிசியேஷன் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். ஓகேவா? நவ் இதுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட், நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பே எப்படின்னா எனக்கு ஒரு வருஷமும் அதே அமௌண்ட் தான் வரும். ஸோ தேர் வில் பி ஈக்குவல் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் எவ்ரி இயர். அந்த யூனிஃபார்மா இருக்கும் கேஷ் ஃப்ளோ, அதான் வந்து யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. when cash flows are uniform over the useful life of the project, the number of years வந்து நம்ம நேராவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம என்ன டேபிள் போட்டாலும் அதே ஆன்சர் தான் இருக்கும். ஸோ டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை annual expected amount minus net tax பண்ணோம்னா we'll get cash flow after tax. சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்போஸ் a project cost எவ்வளோ 20 lakh and yield annually a profit of 3 lakh rupees and depreciation of 12.5% straight line. But before tax வந்து 50% இருக்கு. Okay. The first step would be to calculate the cash flow. First cash flow calculate பண்ணுவோமா? இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல ப்ராஃபிட் எடுத்துப்போம். எவ்வளவு இருக்கு? 3 lakh. ஸோ 3 lakhல டாக்ஸை மைனஸ் பண்ணனா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கும். இது வந்து பிஃபோர் இதுவா இருந்துச்சுனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஆட் பேக் பண்ண போறோம். ஸோ வில் பி ஆடிங் பேக் டெப்ரிசியேஷன். ஸோ ஆட் பேக் பண்ணோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ பிஃபோர் டெப்ரிசியேஷன் பட் ஆஃப்டர் டாக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட் தான் என்னது, நம்மளோட இன்ஃப்ளோ. இதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த அவுட்ஃப்ளோவை எத்தனை நாள்ல என்னால வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 20 lakh, நான் 20 லட்ச ரூபா போட்டிருக்கேன். எனக்கு வருஷம் எவ்வளவு ஈல்டு வரப்போகுது, ஒரு வருஷமும் எனக்கு 4 lakh rupees ஈல்டு வரப்போகுது. அப்போ 4 lakh நான் வந்து ரெக்கவர் பண்றேன்னா எத்தனை வருஷத்துல என்னால 20 லட்சத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பேபேக் பீரியட். அது எப்படி கால்குலேட் பண்ணுவேன், மொத்தமா 20 lakh, ஒரு வருஷமா 4 lakh எடுக்க போறேன். அப்போ மொத்தமா எனக்கு 5 years ஆகும். So what is my payback period? 5 years. Next, non uniform cash flow. இதுதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா ஒரே அமௌண்ட் வராது, ஒரு வருஷம் ஒரு அமௌண்ட் வரும். ஓகேவா? அப்ப அதை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, நம்ம சின்ன வயசுல இந்த ஒரு பேர் என்ன, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு ஒரு சாப்டர் படிச்சோம் ஃபவுண்டேஷன்ல. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அதுல நிறைய வரும். அப்போ வந்து அவன் ஆவரேஜஸ்லாம் எடுக்கிறதுக்கு கியூமுலேட்டிவா எடுத்துட்டு போவான். ஸோ இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி இங்க போடுவான், இதையும் பிளஸ் பண்ணி இங்க போடுவான். ஸோ இதுக்கு பேர் என்னது, கியூமுலேட்டிவ். ஸோ இந்த மாதிரி கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். Suppose XYZ is analyzing a project requiring an initial outlay of 2 lakh. 2 லட்ச ரூபாய் தேவைப்படுது. எவ்வளோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். It is and is expected to generate cash flows as follow. First எவ்வளோ cash flows சொல்லியிருக்கான், cash flows வந்து 80,000, 60,000, 80,000, 60,000, 60,000, 20,000. ஸோ இதுதான் வந்து நமக்கு கேஷ் ஃப்ளோஸா வரப்போகுது. இப்போ இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், எத்தனை வருஷத்துல எனக்கு மொத்த 2 lakh வருது அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிச்சிப்பேன். ஸோ கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு வருது, 80,000 வருதா, அதை அப்படியே எழுதிப்பேன். அடுத்த வருஷம் இந்த 80,000 கூட இன்னொரு 60,000 ஆட் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு 1,40,000 ஆகும். அடுத்த வருஷம் 80,000 plus 60,000 plus 60,000 or 1,40,000 plus 60 அப்படி கூட சொல்லிக்கலாம். எவ்வளவு வருது, 2 lakhs வருது. ஸோ 4th இயரே நான் போட்டு 2 lakhs வந்துருச்சா. ஸோ இதுதான் என்னுடைய பேபேக் பீரியட். கரெக்டா? அடுத்த வருஷம் எவ்வளவு வருது, ப்ராஃபிட் வருது 2,20,000. 5th இயர்ல இருந்து I'm starting to earn profit. ஸோ என்னோட பேபேக் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா எது என்னோட பேபேக் பீரியட், இதுதான் என்னுடைய பேபேக் பீரியட். ஓகேவா? பட் இங்க லக்கிலி நமக்கு 2 லட்ச ரூபாய் அப்படியே வந்துருச்சு. There will be cases where it will be 1,98,000. அடுத்த வருஷம் வந்து 2,15,000 ஆகும். அப்போ 2 lakh எப்ப நான் ரெக்கவர் பண்ணிருப்பேன், இட் இஸ் பிட்வீன் இயர் 3 and இயர் 4. அப்போ இதுக்கு பிட்வீன்ல இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்
அடுத்து இருக்கு. ஸோ வில் see that. So this is what we saw. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இனிஷியல் அவுட்ஃப்ளோ வந்து அடுத்த அவனே கொடுத்துட்டான். இங்க 2 lakh இருந்துச்சு இல்லையா, அந்த 2 lakh பதில் 2 lakh 5 இருக்குன்னு வச்சுப்போம் சேம் எக்ஸாம்பிள்ல. அப்ப என்ன ஆகும்? இட் லைஸ் சம்வேர் பிட்வீன் தீஸ் 2 years. தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் நடுவில் இருக்கா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோர்த் இயர் அப்போ ஃபோர்த் இயரோட பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ ஓகேவா, எவ்வளோ இருக்கு என்னுடைய அவுட்லேல மொத்தமா நான் 2,05,000 போட்டிருந்தேன். அதுல 2 lakhs ரெக்கவர் ஆயிடுச்சு. இன்னும் 5,000 தான் ரெக்கவர் ஆகும் இல்லையா? இந்த 5,000 தான் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு, நான் ரெக்கவர் பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துப்பேன். அடுத்து கியூமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ அட் ஃபோர்த் இயர் எவ்வளவு இன்ஃப்ளோ வந்திருக்கு எனக்கு? 20,000 இல்லையா? ஸோ அதை வந்து நான் எடுத்துப்பேன் 20,000. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா 1/4 வரும். ஓகேவா? Thus the total outlay of 2,05,000 shall be recovered in 3.3 into 1/4. ஓகேவா? Next, advantages of payback period. ஸோ இதில் என்ன ஆகும்? ஈஸியாக எனக்கு தெரிஞ்சிடும் நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ ஒரு குவிக் எஸ்டிமேட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் சர்வ்ஸ் as an estimate of project list. இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு இதுல இருந்து பே பேக் வருமா வராதா? வரும்னா எப்போ வரும்? இவ்வளவு நாள் கழிச்சு வரும். ரொம்ப நேரம் ஆகுதுன்னா நான் வேற ஏதாவது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்ப்பேன், which gives me quicker cash flow அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் we can cross check. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ. முக்கியமான ஃபேக்டர் என்னது? டைம் வேல்யூ ஆஃப் மணி இஸ் இக்னோர்ட். அதுல என்ன சொல்றான்? எனக்கு 2 வருஷம் கழிச்சு வர போற காசு will be more than the same amount which I have today. பட் பேபேக் பீரியட்ல என்ன பண்றான்? இன்னைக்கு என்ன அமௌண்டோட வேல்யூ இருக்கோ அதே அமௌண்ட் அடுத்த வருஷம் ரெக்கவர் ஆகுங்கிற மாதிரி சொல்றான். அப்ப I will not know the genuine value of money that I'm going to receive today, that I'm going to pay today. இப்போ இது எப்படி இருக்கு? இன்னைக்கு வேல்யூ 2 ரூபாய், இது ஒரு வருஷம் கழிச்சு let us say this becomes 5 rupees. நான் 5 ரூபாய் இப்பவே கணக்கு போடுறது எப்படி இருக்கு? இல்ல இப்ப 2 ரூபாய் போட்டேன்னா let us say 10% டிஸ்கவுண்ட் வச்சோம்னா 2 வருஷம் கழிச்சு அதுவாவே 5 ரூபாய் ஆயிடும். அப்போ என்னோட இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கு இல்லையா? So which is wiser to think? This is wiser to think. என்னோட present value of money நான் கன்சிடர் பண்ணாதான் my decisions will be accurate. இப்போ பேபேக் பீரியட் படி நான் 5 rupees எடுத்து வச்சேன்னா it will be wastage. ஏன் 5 ரூபாய் நான் இப்பவே எடுத்து வைக்கும்போது அடிஷனலா 3 rupees இங்க லாக் ஆயிடுது. கரெக்டா? இந்த 3 rupees நான் வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி நான் வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் since I calculated it wrong, I am going to make allocation of 5 rupees every year. அதனால என்ன ஆகுது? என்னுடைய ஃபண்ட் வந்து தேவையில்லாம லாக் ஆகுது, அன்ப்ரொடக்டிவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் லிமிடேஷன் ஆஃப் திஸ் டெக்னிக் இஸ் இட்ஸ் ஃபெயிலியர் டு கன்சிடர் அன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டோட்டல் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி மொத்தமா இருக்குங்கிறது கன்சிடர் பண்ணவே மாட்டோம். எப்போ பேபேக் வருதுன்னு தான் பார்ப்போம். ஓகே பேபேக் வருதா, இது ஓகே, பேபேக் வரல இது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒன்லி அப் டு தி பீரியட் வேர் த அமௌண்ட் இஸ் கோயிங் டு பி ரெக்கவர்ட் அதை மட்டும் தான் பார்ப்போம். அந்த ஃபுல் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் we are going to ignore the entire cash which we are going to get after that. So அது வந்து profitability கன்சிடரே பண்ண மாட்டேங்க, which is very very vital in financial decision. Next, payback technique places an emphasis of short payback period. So இவன் என்ன சொல்றான்? எவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கவர் ஆகுதோ அதுதான் என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் சொல்றான். அப்போ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் வேல்யூ ஆஃப் மணி. நான் இன்னைக்கு 1 ரூபாய் போடுறேன்னா 10 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது it will be more. So இன்னைக்கு ஒரு ஷேர்ல வந்து நான் லெட்டஸ் அதோட ஃபேஸ் வேல்யூ இன்னைக்கு 100 இருக்கு, இன்னைக்கு அதோட மார்க்கெட் பிரைஸ் 100 இருக்கு. 10 இயர்ஸ் கழிச்சு அதோட வேல்யூ லெட்டஸ் 20,000 rupees ஆயிடுது. அப்போ பை மேக்கிங் திஸ் அமௌண்ட் நான் லாங் டர்மா அதை ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. பட் பேபேக் பீரியட் will ignore this point. அதனால இது வந்து டிமெரிட். ஓகேவா? அடுத்து வந்து பேபேக் ரெசிப்ரோக்கல். as the name indicates, payback reciprocal னா என்னது? A major drawback of payback period was capital budgeting ல it did not cut off period இல்லாது, எப்படி வேணா எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணது தான் என்னது? பேபேக் ரெசிப்ரோக்கல் பீரியட். ஸோ ரெசிப்ரோக்கல் பேபேக் would be a close approximate of internal rate of return, IRR மாதிரி. If the life of the project is at least twice the payback period, the project generates equal amount of cash inflows. In practice, the payback reciprocal is helpful tool for estimation of rate of return. So payback period or payback reciprocal வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஈஸியா? What is the rate of investment in which I should put in order to get the return? அது என்னது? payback reciprocal. ஓகேவா? So payback reciprocal உடைய ஃபார்முலா என்னது? average annual cash inflow divided by initial outflow. இது பண்ணானா நமக்கு ரிட்டர்ன் ரேட் கிடைக்கும். So suppose a project requires an initial investment of 20,000
and it would give annual cash flow of 4,000. The useful life of the project is estimated to be 10 years. Okay வா? அப்ப என்ன ஆகுது? 10 வருஷம் எனக்கு 4,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டே இருக்க போகுது இல்லையா? சாரி, இன்ஃப்ளோ வந்துட்டே இருக்க போகுது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் 20,000 இனிஷியலா வந்து நான் பே பேக் பண்றேன். சோ இத நான் எப்படி நான் எழுதிக்கலாம்? ஒரு வருஷமும் I am going to get 4,000 rupees. So 4,000 into actually இங்க 10 வரணும். Next divided by 20,000. For now we will get the percentage. Okay வா? Next accounting rate of return or average rate of return. So இந்த question examல எப்படி வரும்னா, ஒரு set of data கொடுத்துட்டு calculate அப்படின்னு சொல்லிட்டு average rate of returnலயே வந்து மொத்தமா 3 formulas இருக்கு. அந்த 3 formulas நம்ம சால்வ் பண்ண சொல்லுவோம். So this is one possible type of question that can be asked. So formula என்ன? ரொம்ப சிம்பிள். இன்கம் பை இன்வெஸ்ட்மெண்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இது ஆவரேஜா இல்ல ஆக்சுவலா இனிஷியலாங்கிறது ஒரு ஃபார்முலாக்கு மாறும். ஸோ ஏஆர்ஆருக்கு ஃபார்முலா என்னது? ஆவரேஜ் annual income divided by investment. The numerator is average annual investment generated by project over its useful life. The denominator can be either initial investment or average investment. So it depends upon the useful life. Okay va? Average investment means average amount of fund remained blocked during the lifetime under the consideration. Further, ARR can be calculated in numerous way. Adinadu adha இந்த formulas. First version என்ன பண்ண போறோம்னா, என்ன வெளியில போயிட்டீங்களா என்ன நடுவுல? இல்ல நான் லேப்ல வரேன். அது ஓகே ஓகே, அட்மிட் மட்டும் பண்ணுங்க. சரி சரி சரி, ஒரு நிமிஷம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்ன சொல்றான்? annual basisல profit after depreciation எடுத்துப்போம் divided by beginning investment. சோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் மொத்தமா 3 வெர்ஷன் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல என்ன சொல்றான்? depreciationக்கு அப்புறமா இருக்கிற profit. ஓகேவா? profit after depreciation divided by investment in the beginning. Okay va? Next total investment basis. இதுல என்ன பண்ணுவோம்? என்னாச்சுப்பா? இந்த சம் மட்டும் இன்னொரு வாட்டி ஃபார்முலா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சம் என்ன சொல்லுது? ஒரு நிமிஷம். சரி. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். ஓகே, சோ இங்க பார்த்தோம்னா ஆவரேஜ் annual accounting rate of return வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பேசிக் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இது 3 ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன்ல பிரிச்சு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து he has given 3 versions of formula. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்னன்னா, ஸோ மொத்தமா 3 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வெர்ஷன் நம்பர் 1 இதுல என்ன பண்றோம்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிகினிங். இதை வந்து பேசிஸா எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ். அதுல ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் எடுத்துப்போம். ப்ராஃபிட்டை மொத்தமா எடுக்காம ஆவரேஜா எடுத்துப்போம். சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து வருது, ஒரே ஃபிக்ஸட் அமௌண்ட் யூனிஃபார்மா வரல. ஓகேவா? அது டிவைடட் பை சேம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிகினிங். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றோம்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிகினிங். அடுத்து என்ன சொல்றோம்? ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிகினிங். தேர்ட் ஃபார்முலா என்ன சொல்றோம்? ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? அப்போ இந்த வெர்ஷன்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வெறும் ப்ராஃபிட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிகினிங். ஓகேவா? அடுத்த ஃபார்முலா என்ன சொல்றோம்? அடுத்த ஃபார்முலா வந்து ஆவரேஜ் ஆனுவல் profit divided by investment in the beginning. இப்போ என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்துமே ஆவரேஜ் எடுத்துக்க போறோம். அப்போ average annual profit
டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இதுல ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2 பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபார்முலா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஸ்டின் பார்த்தோம்னா, suppose time limited is going to invest a sum project sum வந்து 3 lakh. ஓகேவா? யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 3 years, salvage value 90,000. இதை வச்சு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணலாமா டக்குன்னு? ஸோ எவ்வளோ சம் 3 lakh minus 30,000. 3 lakh sorry 90,000. அப்போ 2,10,000. 2,10,000 எத்தனை வருஷம்? 2,10,000 divided by 3 பண்ணோம்னா we get 70,000 as depreciation. Divided by 3 பண்ணோம்னா we get 70,000 as depreciation. Okay, already classify பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த 70,000 வந்து ஒரு வருஷமும் நம்ம மைனஸ் பண்ணணும். இதுல ஒரு வாட்டி ஒரே இதுதான் வரப்போகுது 1,50,000. ஸோ மொத்தமா 3 வருஷம் அதோட லைஃப். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 வருஷத்துக்கும் we are going to put 1 2 3 இயர்ஸ்க்கு EBIT முதல்ல போட்டுக்கிறோம். அதுல டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் எவ்வளவு வருது? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 80,000 வரும். ஓகேவா? ஸோ சேம் will be for every year. ஸோ இது வந்து டெப்ரிசியேஷன் சாரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தோம்னா பிகினிங் ஆஃப் த இயர்ல வந்து 3 lakh இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் will lose certain amount. ஓகே, அவனே கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து 2,30,000 ஆயிடும். ஓகேவா? இப்போ அடுத்த பிகினிங் ஆஃப் த இயர்ல இது ஓப்பனிங் ஆகும் இல்லையா? அடுத்து 160 ஆகுது. 160 இங்க வருது. இது 90 ஆகுது. 90 salvage value. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் how we are going to treat it. ஸோ பேசிக்கா என்ன பண்றோம்னா இந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டே வரும். சரியா? ஸோ 3 lakh minus 70,000 பண்ணோம்னா 230, minus 70 பண்ணோம்னா 160, minus 70 பண்ணோம்னா we will get actually salvage value வந்தது நேரா. ஓகே, minus 70 பண்ணோம்னா we'll get something. அது கூட salvage value சேர்த்து we'll get 90,000. Now first option படி என்ன பண்ணோம்? profit after depreciation. profit after depreciation divided by investment in the beginning. ஒரு வருஷம் beginningல எவ்வளவு இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணோம். ஓகேவா? அவ்வளவுதான். into 100 ஏனா இது ரேட், அதனால into 100 பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? average annual investment. So average எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ். ஸோ மொத்தமா 80,000 3 ப்ராஃபிட் இருக்கு, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 3 இருக்கு. டிவைடட் பை 3 பண்ணோம்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ 80,000 into 3 divided by 3 பண்ணா 80,000 தான் இருக்கும். ஸோ 80,000 will be the average investment. 80,000 divided by 3 lakh into 100 பண்ணோம்னா we'll get the return. நெக்ஸ்ட் ரெண்டுமே ஆவரேஜ் இருக்கும். ஸோ ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. அது வந்து 3 வருஷத்துக்கும் நம்ம பார்க்கணும். பண்ணோம்னா we'll get the amount. ஓகேவா? எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2 பண்ணோம்னா 1,95,000. அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் சால்வேஜ் பிளஸ் சால்வேஜ் will get average investment. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா we'll get what? 41.03. that is the rate of return. Okay. Advantages, disadvantages. இது வந்து ரெடிலி அவைலபிளா இருக்கும். ஓகேவா? இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டெக்னிக் வச்சு we can immediate நம்மளால டிசைன் பண்ணலாம். டிசிஷன் எடுக்க முடியும். we have almost எவ்வளோ earnings இருக்கு, எவ்வளோ depreciation இருக்கு, இந்த டேட்டா நம்ம கையில் இருக்கு. நெக்ஸ்ட் this method may also mirror the method used for evaluation of performance. ஸோ இதை வச்சு நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர்ஸ் ஆல் நெட் இன்கம் ஓவர் த என்டையர் லைஃப். மொத்த வருஷமா எவ்வளவு இன்கம் வருதுங்கிறத கன்சிடர் பண்ணுது. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியை ஜாஸ்தியாக எஸ்டிமேட் பண்ணுது. லிமிடேஷன்ஸ்னு பார்த்தோம்னா it ignores what? டைம் வேல்யூ ஆஃப் மணி. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் ரேட், அதோடைய யூஸ்ஃபுல் லைஃப், இதெல்லாமே வந்து டிஃபர்ஸ் பேஸ்ட் ஆன் தி சாய்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து இக்னோர்ஸ் கேஷ் ஃப்ளோ. ஸோ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து இக்னோர் பண்ணுது. வெறுமனே ப்ராஃபிட்டை மட்டும் தான் பார்க்குது. நெக்ஸ்ட் இட் இக்னோர்ஸ் த ஃபேக்ட் தட் a project can require commitment of working capital. working capital requirements இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து மறந்து போயிடுறோம். இதெல்லாம் வந்து advantages and disadvantages. Now question number 2. Illustration 2 என்ன சொல்றோம்? A project requiring an investment of 10 lakh and it yields profit after tax. எவ்வளோ? profit after tax and depreciation எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோம் ஆல்ரெடி क्वेश्चनல நமக்கு. சரி,
Suppose further that at the end of the 5th year, the plant and machinery of a project is sold at 80,000. What is the annual rate of average rate of return? Simple. இப்போ போல நம்ம முதல்ல ஆவரேஜ் ரேட் எடுப்போம், எவ்வளவு வந்திருக்கு 5 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு, ஓகேவா? அது டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்டோட அமௌண்ட். அப்படின்னா செகண்ட் ஃபார்ம்ல கூட பண்ணலாம், ரெண்டுத்தையுமே ஆவரேஜ் எடுக்கலாம். ஸோ ரெண்டுத்தோட ஆவரேஜ் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்டோட ஆவரேஜ் பண்ணோம்னா வில் கெட் த ரேட். ஓகேவா? ஸோ இட் வாஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? we can mark this as important. டிஸ்கவுண்டிங் டெக்னிக்ஸ் இதுல முக்கியமான ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுவோம். இந்த மெத்தட் எல்லாத்துலயும் இல்லாத ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து இல்ல நெட் பிரசன்ட் இல்ல, அதுக்கு பேர் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி. சரியா? அது எங்க இருக்கு எனக்கு கணக்கு தெரியல, நான் வந்து பிரசன்ட் பண்ணேன். ஓகே, டிட்டர்மைனிங் டிஸ்கவுண்டிங் ரேட். என்ன டிஸ்கவுண்டிங் ரேட் டிட்டர்மைன் பண்ண போறோம்? எவ்வளவு வந்து எனக்கு கொடுக்கும் காசு. ஓகேவா? நான் இன்னைக்கு இவ்வளவு போடுறேன், இன்னைக்கு இந்த வேல்யூவோட மதிப்பு, இந்த ₹1 மதிப்பு இன்னைக்கு இவ்வளவு, இதே ₹1 மதிப்பு 10 வருஷம் கழிச்சு இவ்வளவு. சோ இன்னைக்கு நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனா 10 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? அப்போ இந்த 10 வருஷம் கழிச்சு கிடைக்கிற சம்மு மொத்தம் மைனஸ் என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது, பிரசன்ட் வேல்யூல எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்கவுண்டிங் ரேட். ஓகேவா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ வந்து மார்க்கெட். டிஸ்கவுண்டிங் ரேட்டுங்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போறோம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறோம், என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது இந்த டிஸ்கவுண்டிங் ரேட் வந்து டிட்டர்மைன் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வெரி வெரி ஈஸி மெத்தட், நெட் பிரசன்ட் வேல்யூ டெக்னிக். இதுல என்ன பண்ணுவோம்? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் நெட் கேஷ் இன்ஃப்ளோ, என்னெல்லாம் இன்ஃப்ளோஸ் இருக்கு மைனஸ் என்னெல்லாம் அவுட்ஃப்ளோ இருக்கு பண்ணோம்னா நெட் ஆஃப் பண்ணோம்னா நமக்கு வர அமௌண்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், நெகட்டிவா வந்துச்சுன்னா கெட்ட ப்ராஜெக்ட். ஓகேவா? ஜீரோவா வந்துச்சுன்னா we are indecisive. Next, and the positive amount, even if it is ₹1, we can select the project. Yeah, rotationல we can take the amount. ஓகேவா? எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? அழகா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிட்டர்மைன். என்ன டிட்டர்மைன் பண்ணுவோம்? நெட் கேஷ் ஃப்ளோ. இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து படிச்சுட்டு வரோம். கேஷ் ஃப்ளோ எப்படி எடுக்கணும், கேஷ் ஃப்ளோ எப்படி எடுப்போம், இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் EBIT இருக்கு. அந்த EBITல ஒருவேளை டிப்ரிசியேஷன் கன்சிடர் ஆயிருந்துச்சுன்னா நான் நேரா என்ன பண்ணுவேன்? டாக்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிப்பேன். பண்ணேன்னா எனக்கு earnings ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கும். இதுல என்ன பண்ணுவேன்? சைலண்டா நான் வந்து டிப்ரிசியேஷனை திரும்பவும் ஆட் பேக் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட். செகண்ட், வெறும்னே இன்ஃப்ளோ மட்டும் கொடுத்துருக்கான். நெட் இன்ஃப்ளோவை எடுத்து அந்த ப்ராஃபிட்ல இருந்து ப்ராஃபிட் மைனஸ் டெப்ரிசியேஷன் பண்ணுவேன். அப்புறமா எனக்கு என்ன கிடைக்கும்? EBIT கிடைக்கும். அங்கிருந்து அப்படி இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணிப்பேன். மைனஸ் டாக்ஸ் பண்ணி EAT கிடைக்கும். EATல இருந்து திரும்பியும் டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணி. ஓகேவா? இதான் என்னது? கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். நெக்ஸ்ட், செலக்ட் தி டிசைர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்தா எனக்கு சீக்கிரமா ப்ராஃபிட் வரும், இல்லைன்னா இது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கறத பார்க்கணும். நெக்ஸ்ட், டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அந்த பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 10%னா இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். பிரசன்ட் வேல்யூவோ இல்ல ஃபியூச்சர் வேல்யூ, அதுக்கேற்ற ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்க போறோம். சின்ஸ் we are dealing with net present value method, நம்ம present value factor கண்டுபிடிப்போம். சரியா? நெக்ஸ்ட், டிட்டர்மைன் the present value. சோ இந்த present value கூட ஒரு இன்ஃப்ளோவையும் நான் என்ன பண்ணா மல்டிப்ளை பண்ணேன் எனக்கு present value of inflow கிடைக்கும். இப்போ இந்த இன்ஃப்ளோவை அவுட்ஃப்ளோக்கு பிரசன்ட் வேல்யூ தேவையே இல்லை பையன். இன்னைக்கு நான் ₹1 போடுறேன்னா அவ்வளவுதான், இந்த ₹1 தான் அதோட வேல்யூ. 10 வருஷம் கழிச்சு நான் அன்னைக்கு எவ்வளவு போட்டேனோ அதே அமௌண்ட் தான் போட்டேன், இல்லையா? சோ இன்ஃப்ளோக்கு 0 இயர்ல வந்து it will be 1. So 1 into 1 will be 1. So there will be no increase in the amount. So ஒரு டிஸ்கவுண்டிங் ரேட்டேங்கிறது இருக்காது பிரசன்ட் இன்னைக்கு நாளுக்கு. ஏன்னா நான் ஃபியூச்சர் ரேட் தான் இன்னைக்கு ரேட்டு கொண்டு வரப்போறேன். அப்ப இன்னைக்கு ரேட் என்னன்னு கேட்டா இன்னைக்கு ரேட் தான், இல்லையா? அதனால it will be 1. So அவுட்ஃப்ளோக்கு we will not be discounting anything. ஸோ இந்த அவுட்ஃப்ளோ என்ன பண்ணுவோம்னா டிஸ்கவுண்டட் இன்ஃப்ளோல இருந்து மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணோம்னா கிடைக்குது நமக்கு என்னது? நெட் பிரசன்ட் வேல்யூ. இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா செலக்டட், நெகட்டிவா இருந்துச்சுன்னா யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ illustration 3. Compute the net present value for a project with a net investment of 1 lakh and net cash flow for a year வந்து 55,000 இருக்கு. ஓகே, செகண்ட் இயர் 80,000. For the year 3 it is 15,000. So cash inflows எப்படிப்பா இருக்கு? ஸோ அப்படியே இங்கேயும் ஒரு டப்பாவை போட்டு நம்ம போட ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அப்படி போடியா? ஓகே, வாவ், நமக்கு இவனே எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ மொத்தமா வந்து இயர் 0, 1, 2, 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு அவுட்ஃப்ளோ போகுது? 1 lakh rupees போகுது. அதான் நம்மளுடைய நெட் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா? திஸ் ஒன்.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் 0 இயருக்கு ப்ரெசென்ட் வேல்யூ வில் பி 0. 27,340. ஓ கால்குலேட்டே பண்ணிட்டீங்களா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கியப்பா. இருந்தாலும் நான் சொல்லுவேன் ஏன்னா கால்குலேட்டர்ல ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் இட் வில் பி 1. ஸோ 1 lakh இருக்கு சரியா. அடுத்தது வந்து வில் பி ஹேவிங் 55,000, 80,000, தென் 15,000. இதுக்கு வந்து இந்த ரேட்ஸை வந்து நம்ம போடுவோம் ஓகேவா. 0.909, 0.826 அண்ட் தென் 0.751. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். அதை நம்ம தம்பி சொன்னாங்க. ஸோ அது வந்து நம்ம டோட்டல் போட்டோம்னா வில் கெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோ. இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோவை இந்த அவுட்ஃப்ளோ கூட நம்ம ஆட் பண்ணோம்னா வில் கெட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஓகேவா. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் ரைட் அண்ட் மேட்சிங் வித் யுவர் ஆன்சர். மேட்ச் ஆகுதா ஆன்சர்? கரெக்டா. சூப்பர். ஸோ திஸ் இஸ் பேசிக் கொஸ்டின் ஓகேவா. இதுதான் வந்து நெட் ப்ரெசென்ட் வேல்யூ இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இல்லஸ்ட்ரேஷன் 4. இல்லஸ்ட்ரேஷன் 4 போலாமா? உனக்கு பிரேக் வேணுமாப்பா? ரொம்ப நேரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். போலாமா? ஓகே போலான்னு சொன்னது சம்முக்கு தானே. illustration 4. Illustration 4ல என்ன சொல்றான்? ABC Limited is a small company that is currently analyzing capital expenditure proposal for a purchase of equipment. The company uses net present value method. The capital budgeting is limited to 5 lakh. Okay, 5 lakh ரூபாய் தான் investment amount. Believes maximum capital it can raise. Okay, initial investment and project net cash flows are shown below. So அவனே எல்லாமே கொடுத்துட்டான். Cost of capital வந்து 12%. So discounting rate எவ்வளோ? 12%. You are required to compute the net present value. ஸோ மொத்தமாக 4 ப்ராஜெக்ட் பா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த கொஸ்டின் வச்சு. ஸோ மொத்தம் 4 ப்ராஜெக்ட் இருக்கு. 4 ப்ராஜெக்ட்டுக்கும் பர்சன்டேஜ் நான் சொல்லிட்டாங்க ஒரே நிமிஷம். ஆன்சர் பார்க்காதீங்க கொஸ்டின். ஓகே சொல்லுங்க. ப்ராஜெக்ட் ஏ வந்து 19,761 மைனஸ். நெகட்டிவ்ல வந்துச்சா? பிக்கு ஜூம் பண்ணு. ஓகே. $25,603 positive. Positive.
27,024. 27,024. Last. Minus 3,787. ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ரெண்டு விஷயத்துக்கு நெகட்டிவா வந்துருக்கு இல்லையா? ஸோ இது டைரக்டாவே இது ரிஜெக்டட். அடுத்து ரெண்டு பாசிட்டிவா இருக்கு. இந்த ரெண்டுத்துல எது ஜாஸ்தியா இருக்கு? ப்ராஜெக்ட் சீல ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணுமா செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஒரு குவிக் ரீகேப் பார்த்தோம்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துப்போம். அது கூட இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையும் அதோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 1 divided by 1 plus rate. டிவைட் இஸ் ஈக்குவல் டு பண்ணோம்னா நமக்கு ஒரு ரேட் கிடைக்கும். ஸோ இது எத்தனை இயர்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டி இஸ் ஈக்குவல் டு அமைக்கிட்டு ஜிடி ப்ரெஸ் பண்ணோம்னா சமேஷன் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ஹவ் வி டு தட். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா வில் கெட் சம்திங் லைக் திஸ். ஓகேவா? ஸோ நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அண்ட் டிசைரபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர் பிரசன்ட் வேல்யூ. ஸோ இது வந்து அடுத்த மெத்தட் தான். இது என்னது? ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஈவென்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ராபபிலிட்டி மெத்தடை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்ல என்ன பண்ண போறோம்னா சம் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ் இப்போ பண்ண மாதிரி சம் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ் எடுத்து அது இனிஷியல் அவுட்ஃப்ளோ இல்லைன்னா டோட்டல் டிஸ்கவுண்டட் அவுட்ஃப்ளோ வாட் எவர் த கேஸ் மேபி அதை வச்சு டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? பண்ணோம்னா we will get either நம்மளோட இண்டெக்ஸ் வந்து 1க்கு மேல இருந்துச்சுன்னா ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ இதை வச்சு டிவைட் பண்ணும்போது we should see what we get. If the answer that we are going to get is more than 1, we'll select the answer. Less than 1 னா ரிஜெக்ட் பண்ணுவோம். சிம்பிள். 5th question பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் question. என்ன சொல்றான்? சப்போஸ் we have 3 projects. 3 ப்ராஜெக்ட் இருக்கு. ஒண்ணுக்கு அவுட்ஃப்ளோ வந்து 550, 75, 120,000. ஓகே. Suppose further that sum of discounted cash flow வந்து என்ன சொல்றான்? 6,50,000, 95,000 இவ்வளவு கொடுத்திருக்கான். இது டிஸ்கவுண்டட். ஓகேவா? இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம்? டிசைரபிள் ஃபேக்டர் என்னன்னு பார்க்க போறோம். வெரி சிம்பிள். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? அவுட்ஃப்ளோ டிவைடட் பை இன்ஃப்ளோஸ். இது இன்ஃப்ளோ. So outflow of first year divided by inflow of first year, we got this as profitability index. அதே மாதிரி மற்ற 2 வருஷத்துக்கு போனோம்னா இதுக்கறல எதுல ஜாஸ்தியா வருது? இதுக்கு தான் ஜாஸ்தியா வருது. ஓகேவா? So profitability index ஓட அட்வான்டேஜ் என்ன? புரிஞ்சுதாப்பா இந்த क्वेश्चन? I hope there's no complication in this. Okay. Next, advantages. First, இதுல என்ன பண்றோம்? டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்றோம். சோ இவன் செலக்டட். நெக்ஸ்ட், இது வந்து ரிலேட்டிவ் மெஷர். ஒரு வாட்டியும் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கும் கம்பேர் பண்றோம் நம்ம. சோ இது மோர் ரிலேட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் லிமிடேஷன் பார்த்தோம்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஃபெயில் as a guide. எதுக்கு? in resolving the capital rotationing, capital rationing while projects are indivisible. ஒருவேளை ப்ராஜெக்ட் டிவைடே பண்ண முடியல, ஒரு வாட்டி போட்டேன்னா அதோட கடைசி வருஷம் தான் என்னால காசு இருக்கும்ல, வருஷம் I cannot divide the inflows or outflows. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு it is not applicable. Then single project is excluded. So நம்ம நிறைய காம்பினேஷன்ஸ் வச்சிருந்தா நம்ம இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட், also situations may arise where a project has low profitability index may get selected and generate more cash compared to others. ஓகேவா? ஏன்னா அதோட net present value வந்து மேபி மோரா இருக்கலாம் இதை விட. Next, profitability index approaches thus cannot be used indiscriminately, but all other type of alternative projects will have to be worked out. எல்லா alternative projectமே work out பண்ற மாதிரி இருக்கு. Next, இது இல்லாம क्वेश्चनே வராதுங்கிற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்டா இருக்காங்க. அவனுக்கு பேர் தான் வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். So it's very important concept. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். So it's going to be easy. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்?
ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பார்ப்பேன்னா எனக்கு வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஓகே அப்படின்னா எவ்வளோ கேஷ் ஃப்ளோஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்பேன் சரியா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஓகேவா அடுத்தது கேஷ் ஃப்ளோஸ் எத்தனை வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் 6 இயர்ஸ் இருக்கு ஒரு ப்ராஜெக்டோட அமௌண்ட்னா அந்த மெச்சூரிட்டி பீரியட் எடுத்துக்கோ 1 to 6 இயர்ஸ்னா 1 to 6 இயர்ஸ் எவ்வளோ இன்ஃப்ளோஸ் வந்திருக்குன்னு பார்ப்பேன் ஓகேவா இப்போ இந்த இன்ஃப்ளோ மைனஸ் அவுட் ஃப்ளோ பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் நெட் பிரசன்ட் வேல்யூ இதுதான் இப்போ இவ்வளோ நேரமா பார்த்துட்டு இருக்கோம் இது என்ன புதுசு அப்படின்னு கேட்டோம்னா இதை வந்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து ரேட் தெரிஞ்சது இத்தனை வாட்டியா பட் ஐஆர்ஆர் மெத்தட்ல என்னன்னா அதுதான் ட்விஸ்ட் நமக்கு ரேட்டே தெரியாது ஸோ வில் ஹேவ் டு டிட்டர்மைன் 2 ரேட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேண்டமா ஒரு ரேட் செலக்ட் பண்ணிக்கலாம் லெட் அஸ் சே 10% செலக்ட் பண்றேன்னா அதை வச்சு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் நம்ம அந்த 1/1 ரேட் எல்லாம் போட்டு மல்டிப்ளை எல்லாம் பண்ணி நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம் இப்போ இப்படி கண்டுபிடிக்கிறது வந்து பாசிட்டிவா வந்துருச்சு அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் பட் அதுல வேற வேல்யூ நெகட்டிவா இருக்கணும் சரியா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அந்த நெட் பிரசன்ட் வேல்யூ ஒன்னு பாசிட்டிவா இருக்கணும் ஒன்னு வந்து நெகட்டிவா இருக்கணும் அது எப்படி கண்டுபிடிப்போம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ரேட் வந்து பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ரேட் பாசிட்டிவா இருக்குன்னா அதை விட கிரேட்டர் நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்து வர வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கு சேம் ரூல் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்குன்னா அதை விட சின்ன நம்பர் எடுத்தேன்னா எனக்கு பாசிட்டிவ் என்பிவி வரும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் see what rate I am taking from that பாசிட்டிவ் என்பிவி ல இருந்து நெகட்டிவ் என்பிவி போனோம்னா கிரேட்டர் நம்பரை செலக்ட் பண்ணணும் கிரேட்டர் நம்பர் செலக்ட் பண்ணோம்னா நெகட்டிவ் ஆகும் ஓகேவா இதுல இருந்து ஸ்மாலர் நம்பர் செலக்ட் பண்ணோம்னா பாசிட்டிவ் ஆகும் ஸ்மாலருக்கு ஸ்பெல்லிங் மறந்து போச்சா வர்ஷாக்கு ஐயோ கடவுளே ஸ்மாலர் ஓகேவா so that was a quick recap of how we are going to calculate IRR so நேரா question போலாம் okay illustration number 6 என்ன சொல்றா A Limited is evaluating a project involving an outlay of 10 lakh rupees 10 லட்சம் ரூபாய் போடுறோம் resulting in an initial cash inflow எவ்வளவு வருது annual cash inflow 2,50,000 வருது 6 வருஷத்துக்கு வருது ஓகேவா அப்ப நான் ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு அவுட்ஃப்ளோ போகுது 1 lakh அவுட்ஃப்ளோ போகுது இதோட பிரசன்ட் வேல்யூ 1 ஆ இருக்கும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபேக்டர் 1 ஆ இருக்கும் மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் 1 lakh அடுத்து 1 to 6 இயர்ஸ் யூனிஃபார்ம் அமௌண்ட் வருது எவ்வளவு வருது 2,50,000 தான் வருது இந்த 2,50,000 1 to 6 அப்படின்னும் போது என்ன ரேட் போடணும்ங்கறத நம்ம பார்ப்போம் assuming the salvage value of the project is 0 இயர் எண்ட் 0ல 0 வருதா ஓகேவா சோ அப்போ அத பத்தி நமக்கு கவலையே இல்ல salvage value பத்தி நமக்கு கவலை இல்ல சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு ரேட் எடுத்துக்கலாம் ஓகேவா let us say இவன் क्वेश्चनல இங்க வந்து 12 13 எடுத்துட்டோம் நம்மளும் அதே எடுத்து கூட போலாம் ப்ராப்ளம் இல்ல சோ இப்போ 12% அப்படினு எடுத்தோம்னா I'll take a fresh page or we can just do it here so 12% அப்படினும்போது எப்படி பண்ணுவோம் 1 divided by 1.12 இது வந்து எத்தனை வருஷமோ அத்தனை வாட்டி we are going to multiply so 1 divided by 1.12 1 2 3 4 5 6 GT பண்ணனா I get 4.111 இல்லையா சோ அத வந்து நான் எழுதிட்டேன் 4.111 இப்போ இது into 2,50,000 பண்ணேனா I'll get 1027851 or 2 round off பண்ணனும் ஓகேவா இங்க வந்து 0 வரும் இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளவு வருது தாராளமா நிறைய அமௌண்ட் வரும் இல்லையா சோ இது வந்து பாசிட்டிவ் அமௌண்ட் அப்போ இங்க பாசிட்டிவா இருக்குன்னா இதை விட எனக்கு நெகட்டிவ் அமௌண்ட் போனா என்ன பண்ணுவேன் இதோட பெரிய நம்பர் எடுப்பேன் ஓகேவா சோ பெரிய நம்பர் போகும்போது இங்க 27,852 வருது பாசிட்டிவா 27,852 பாசிட்டிவா வருது இவன் வந்து நேரா 13 போயிருக்கான் பட் நம்ம என்ன பண்ணலாம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவ் நம்பர் பெருசா வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்சர் வந்து அக்யூரேட்டா வரும் சோ இவன் வந்து 13 வச்சு எடுத்திருக்கான் நம்ம என்ன பண்ணலாம்னா 12 வச்சு எடுத்திருக்கோம் நம்ம வந்து will take 15% வச்சு நம்ம எடுப்போம் ஓகேவா அப்ப என்ன வரும் 1 lakh against 1 lakh தான் வரும் இப்போ 15% எடுக்கும்போது 1 divided by 1.15 to the power 6 so 1 divided by 1.15 1 divided by 1.15 1 2 3 4 5 6 GT பிரஸ் பண்ணனா எனக்கு என்ன வந்துச்சுனா 3.78448 வந்து நான் 45 ஆ மாத்திக்கிறேன் இது into எவ்வளவு வந்து 2,50,000 மல்டிப்ளை பண்ணோம்னா we get 94,612 ஓகேவா இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம 1 lakhல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா
we get a negative amount, that is 5,388. ஓகேவா? ஸோ இது என்னது நெகட்டிவ்ல வந்துச்சு. இப்போ நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ஒரு நெகட்டிவ் அமௌண்ட் வந்துருச்சு, ஒரு பாசிட்டிவ் அமௌண்ட் வந்துச்சு. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா ஐஆர்ஆரோட ஃபார்முலால போறோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஐஆர்ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஆர்ஆரோட ஃபார்முலா வந்து லோவஸ்ட் ரேட் பிளஸ் நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் லோவஸ்ட் ரேட் டிவைடட் பை நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் லோவஸ்ட் ரேட் மைனஸ் நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஹையஸ்ட் ரேட். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்னா ஹையஸ்ட் ரேட் இன்டு லோவஸ்ட் ரேட் வந்து மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுடைய கால்குலேஷன் படி போடுவோம். இது வந்து புக் ஆன்சர், நம்ம ஆன்சர் போடுவோமா? போட்டுட்டு சொல்லுங்க ராகுல். லோவஸ்ட் ரேட் எவ்வளவு வந்துச்சு? 12% பிளஸ் நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஸ் பர் இட் 27852. 27852 minus 53818 நெகட்டிவ் பண்ணோம்னா 33240. ஆன்சர் என்ன பண்ணுச்சு? ஆக்சுவலி நம்ம கேஷ் ஃப்ளோ போறோம்லங்க, அது 2,50,000 வந்து டோட்டல் 6 இயர்ஸா இல்ல பர் ஒரு இயருக்கு 2,50,000 2,50,000 மொத்தமாவே 2,50,000, அதாவது ஒரு வருஷமும் 2,50,000 வருது. ஆனா நான் ரேட் 5 வேற மாதிரி வருது. ரேட் 5 ன்னு எடுத்தீங்களா? ஓகே, என்ன வந்துச்சு ஆன்சர்? 5 எடுத்தீங்கன்னா 2,68,923 வருது. 8 எடுத்தா -1822 வருது. ஓகே, இப்போ ரேட் கண்டுபிடிச்சீங்களா? ஐஆர்ஆர் என்ன வந்துச்சு? ஒரே நிமிஷம். $7.97 வருது. 7.97 வருதா? சரி, உங்களோட வர்க்கிங்ஸ் மட்டும் எனக்கு போட்டோ வைங்க, என்னன்னு பார்ப்போம். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரேட் வந்து இட் வில் பி பிட்வீன் 12 to 13 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய நம்பர் செலெக்ஷன் பேசிஸ்ல கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி இட் வில் ஃபால் பிட்வீன் 12 to 13 or 12 to 14. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ரேட் இல்லைனா எப்படி அப்படின்னு பார்ப்போம். யூனிஃபார்ம் ரேட் இல்லைனா ஒரு வருஷம் ஒரு இன்ஃப்ளோ வரும். இதான் இப்போ நீங்கள் கேட்ட டவுட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது? இனிஷியல் இன்ஃப்ளோ வந்து 1,36,000. ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன்ஃப்ளோக்கு மட்டும் முதல்ல டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்? 30,000, 40,000, 60,000, 30,000, 20,000. இதுக்கு அதோட டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர், அதாவது 1/1.10 நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை இயர்ஸோ அத்தனை இஸ் ஈக்குவல் டு பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா டிஸ்கவுண்டட் பிரசன்ட் வேல்யூ கிடைச்சிட்டா. ஸோ நெட் டிஸ்கவுண்டட் பிரசன்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இதுல எந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1,36,000. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது we get நெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ்ல இந்த மாதிரி வருதுன்னா, அதாவது இன்ஃப்ளோல இருந்து அவுட்ஃப்ளோ பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவ் வரும் இல்லையா? ஸோ அவுட்ஃப்ளோல இருந்து இன்ஃப்ளோ பண்ணோம்னா பாசிட்டிவ் வரும். அப்போ இன்ஃப்ளோல இருந்து அவுட்ஃப்ளோ பண்ணும்போது நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இது ப்ராஃபிட். அதனால இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம எக்ஸெப்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே வந்து இந்த ரேட்ல பண்ணலாம். என்னப்பா ஆன்சர்? 2,280. எதுக்குப்பா? முன்னாடி ஆமா 10%. அதே மாதிரி இப்போ பாசிட்டிவ்ல வந்தா நெகட்டிவ்ல நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ நெகட்டிவ்ல கண்டுபிடிச்சிட்டு அத ஐஆர்ஆரோட ஃபார்முலால போடணும். இங்க போட்டுட்டு சொல்லுங்க பாப்போம்.
போய்கிட்டே இருக்கான் இவன். இன்னைக்கு முடிக்க முடியாதா இவன்? ஹலோ. சொல்லுப்பா. போதுங்க இன்னைக்கு. ஐஆர்ஆர் மட்டும் போட்டு முடிச்சுட்டு கூப்பிடுங்க. ஓகே ஓகே. சரி. ஆன்சர் வந்துச்சா இதுக்கு? வந்துச்சுங்க. ஓகே. ஏன்னா மொத்தமா 18 கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா போட்டு முடிக்க முடியாது. சரிங்க. சரியா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 8 மட்டும் தான் பாக்கி இருக்கு. யூ டூ ஒன் திங். இல்லஸ்ட்ரேஷன் 8 எனக்கு போட்டுட்டு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள போட்டோ வைங்க. நாளைக்கு எம்ஐஆர்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஐஆர்எல் இஸ் ஓவர். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ டேக் திஸ் அஸ் என்ன கொஸ்டின் முதல்ல படிச்சு சொல்லிடுறேன். A company proposes to install machine involving capital cost of 3 lakhs. ஓகேவா? அவுட்ஃப்ளோ 5 years value salvage வந்து கொடுக்கல நில்லு. The machine will produce a net operating income after depreciation வந்து 68,000 per annum. ஒரு வருஷம் 68,000 கொடுக்குது கான்ஸ்டன்ட். அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? எத்தனை வருஷம்? 1 to 5 years 68,000. ஓகேவா? இந்த 68,000க்கு இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ வந்து அவனே கொடுத்துட்டான். நம்ம வந்து ஏதாச்சும் 2 ரேட் எடுத்துக்கலாம். ஒன்னு 14%, 16%, இல்ல 15, 18 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு லோவர் வேல்யூ plus net present value of lower value divided by net present value of lower value minus higher value into higher value minus lower value. இதுக்குள்ளார போட்டோம்னா ஓகேவா? This is how we'll solve this question. I wanted to solve this and tell me the answer. சரியா? So as of now we'll wind up with this. அடுத்து வந்து எம்ஐஆர்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா உங்களுக்கு? இல்லையா? மௌனம் சம்பந்தத்துக்கு அறிகுறி எடுத்துக்குவா. ஓடிட்டாரா? ஆனும் ஓடியே போயிட்டாங்க அந்த பையன். ஆமா. அப்பா பாஸ் finish